அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், சுரேந்தர் என்ற நேயர் தன் ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி மதுரையிலிருந்து அவர் ஜாதக சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, அதுக்குரிய பதில் என்ன, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் சுரேந்தர். நான் 11 பிப்ரவரி 1998 பிறந்தேன். இரவு 19 மணி 3 நிமிடத்திற்கு பிறந்தேன். நான் தற்சமயம் எந்த தொழில் செய்தாலும் தடங்களாகவே இருக்கிறது. நான் சொந்த தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகிறது நல்லதா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு என்ன பதில் என்ன பார்ப்போம். சுரேந்தர், நீங்கள் 11 பிப்ரவரி 1998 பிறந்துள்ளீர்கள். இரவு 7 மணி 3 நிமிடத்திற்கு பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 28 வயது முடிந்து விட்டுவிட்டது. 29வது வயது பிறந்துள்ளது. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள். கடந்த 6 மாத காலமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி என்ற பீரியடு நடந்து கொண்டிருப்பதால் எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றன. செய்கிற வியாபாரத்தில் போதிய அளவுக்கு லாபம் இல்லை, போதிய வியாபாரமும் இல்லை. அப்படி காரியத்தடை ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய நேரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இப்பொழுது நடைபெறுவதால் அப்படி உள்ளது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் பிள்ளையார், சனி பகவான், ஆஞ்சநேயர் மூவரையும் விளக்கேற்றி நன்றாக வழிபாடு விட்டு வாருங்கள். அதேபோல் பைரவர் என்ற கடவுளையும் தேய்பிரை அஷ்டமி அன்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். உங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும். காரியத்தடை, வியாபாரத்தடை போன்றவைகளெல்லாம் கண்டிப்பாக பகலவனை கண்ட பனி போல கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இந்த அஷ்டம சனியானது உங்களுக்கு 2027 வரை உள்ளது. எனவே வரக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் மிகவும் பொறுமையாக இருக்கவும். தெரிந்த தொழிலை விடக்கூடாது, தெரியாத தொழிலை தொடக்கூடாது. யாருக்கும் செக்யூரிட்டி, ஜாமீன் எதுவும் கொடுக்கக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் சொந்தமாக ப்ரொப்ரைட்டர் என்று சைன் போட்டு பிஸ்னஸ் பண்ணதை விட உங்கள் மனைவி கூடவோ இல்லது உங்கள் அப்பா கூடவோ சேர்ந்து பார்ட்னர்ஷிப் முறையில் வியாபாரம் செய்வது நல்லது. அல்லது முதலீடு இல்லாத தொழில், சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். இப்பொழுது உங்களுக்கு சூரிய மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அஷ்டமத்து சனியும் சூரிய மகாதசையும் நடப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்னால் சூரியனும் சனி பகவானும் எதிரி என்று சொல்வார்கள். எனவே அஷ்டம சனி நடக்கின்ற காலத்தில் உங்களுக்கு சூரிய மகாதசை நடப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திங்கட்கிழமை தோறும், அதாவது 9 திங்கட்கிழமை சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுத்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும், வியாபார விருத்தியும் நன்றாக இருக்கும். நான் மேற்சொன்ன பரிகாரத்தை முறையாக செய்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.